என்ன வழி இது? இந்த வழியில தான் உங்களோட சுதந்திரம் காத்துட்டு இருக்கு. நாங்க இனிமே காக்கவே மாட்டோம். என்ன பின்தொடர்ந்து வா குவாக். காவலாளிகள் வந்துட்டாங்க. சீக்கிரம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. வணக்கம் இளவரசி. உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் காவலாளிகளே. இன்னைக்கு வந்த அடிமைகளுக்கு அவங்க இருக்கிற இடத்த காமிச்சீங்களா? ஆமா ஆமா, அவங்களுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போச்சு. நாங்க அவங்கள சோதனை போடணும், ஏன்னா எங்களோட வேலை அதுதானே. நான் அவங்கள விட்டுட்டு வரும்போது அவங்க கோட்டையை சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. அநேகமா அவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி அரசியாரே. உங்க ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு வழியை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் சின்ன வயசுல விளையாடும் போது இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்குவேன். நான் கூட சின்ன பையன் தான், ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஒளிஞ்சுக்கவே மாட்டேப்பா. இந்த பக்கமா வந்தீங்கன்னா முக்கியமான வழிபாதைக்கு நம்ம போயிடலாம். இதுக்குள்ள போனீங்கன்னா நீங்க கீழே இருந்து பார்த்து அந்த மலையோட உச்சிக்கு போயிடலாம். ஆனா ஜாக்கிரதையா போணும். ஓ, நாங்க வந்ததே இந்த வழியில தானே. நாம இப்ப இந்த வழியா தான் போய் ஆகணும். ஹக்கீம், கத்தாத. வெளிய இருக்க காவலாளிகளுக்கு உன்னோட குரல் கேட்டும். அப்புறம் நம்ம எல்லாரும் இங்கேயே மாட்டிப்போம். சின்பாத், அங்க பாரு, 1000 கண்கள் தெரியுது. பயப்படாத ஹக்கீம், அது வெறும் தவக்கல. வேண்டாம் குவாக், சொன்னா கேளு. குவாக், கத்தாத. காவலாளிகளுக்கு கேட்டும். என்ன சத்தம் அது? உனக்கு ஏதாவது கேட்டுதா? ஆமா, எனக்கு கேட்டுச்சு. உள்ள ஏதோ ஒரு பெரிய மிருகம் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னது மிருகமா? இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. இதுதான் ஆழ்கடல்ல இருக்கிற மலையா? நம்ம தப்பிக்க போற வழியே தான். உங்க உதவிக்கு நிறைய பின்னாடி. குவாக், போடாத, நில்லு. முன்னாடி வேகமா ஓடின குவாக்க தொடர்ந்து எல்லாருமே அதை பின்தொடர்ந்து போனாங்க. அவங்க மலை உச்சி அடையிறதுக்காக நடந்தே போனாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க. பாதை எப்ப வேணாலும் உடைஞ்சு கீழே விழலாம். என்னது, உடைஞ்சு விழுமா? ரொம்ப நன்றி. இந்த பாதை ரொம்ப ஆபத்தானதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீ சொல்றது சரிதான் சிந்துபாத். ஜாக்கிரதையா நீங்க உங்க ஊரு போய் சேருங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி. நிச்சயமா சொல்றேன், அக்வாட்டிக்காக்கு வந்ததும் உங்களை சந்திச்சதே நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்றேன், இந்த ரகசியம் எங்களோடவே போயிடும். ஆனா எப்படியாவது இங்கிருந்து நம்ம போய் ஆகணுமே. எங்க யாசையாம அப்படியே நில்லுங்க. இளவரசியாரே, நீங்க எப்படி? பின்னாலவே நீங்க அப்படியே இருக்கமா பிடிச்சுக்கோங்க, நான் உங்களை காப்பாத்திடுறேன். ஆழமான அந்த கிணத்துல தொங்கிக்கிட்டு இருந்த இளவரசியை காப்பாத்துறதுக்கு சிந்துபாத் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணான். அவனுடைய வீரத்தை பார்த்து காவலாளிகள் வியந்து போனாங்க. நாம பிடிக்க வரணும் தெரிஞ்சும் அவன் இளவரசியை காப்பாத்த வரான்னா அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இருக்கமா பிடிச்சுக்கோங்க, நான் கிட்ட வந்துட்டேன். அப்படியே இருக்கமா பிடிச்சுக்கோங்க பின்னாலவே. என்னால இங்க ரொம்ப நேரம் தொங்க முடியாது. இந்தாங்க, இதை எப்படியாவது பிடிங்க. நான் உன்னை பிடிச்சுக்கிறேன் சிந்துபாத். குவாக் என்ன பிடிச்சுக்கிட்டா. அப்படிதான். மேல கீழே நல்லா இழு. இளவரசியே, உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. சிந்துபாத்க்கு தான் நன்றி சொல்லணும். ஹக்கீமுக்கும் தான். குவாக்குக்கும் தான். பினலபி, இந்த மாதிரியான காரியத்துல ஈடுபட உனக்கு எப்படி மனசு வந்தது? அதுவும் அடிமைகளை விடுவிக்க நீ முன் வந்திருக்க. இவங்களால நமக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா? ஆனா அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் பூமியை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்தது. அதனால தான் நான் அப்படி பண்ணேன். அரசே, இதுல அவங்க தப்பு எதுவுமே இல்ல. சிந்துபாத், உன்னை எதிர்க்க யாராலையும் முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அமைதியும் எங்க வாழ்க்கை முறையும் உங்களுக்கு பிடிச்சு போயிடும். எங்க கடவுள் மேல ஆணையா சொல்றேன். குவாக்குக்கு மீனுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அது இனிமே எங்க இருந்து சாப்பிட போகுது? மீனை பார்க்க தான் போகுது. குவாக், சும்மா இரு குவாக். அதுங்களை சீண்டாத, அப்புறம் சண்டை போட முடியாது. சிந்துபாத், நம்மள தாக்குன அதே மிருகம் மறுபடியும் இங்க வந்துடுச்சு. இது எந்த கிரகத்துல இருந்து வந்து தாக்குதுன்னே தெரியல. அதோட உயரத்தை பாத்தீங்களா? ஒரு அடி அடிச்சதுன்னா நம்ம எல்லாரும் செத்துருவோம் போல இருக்கே. இத பாக்கும்போது எனக்கு என்னவோ நம்ம கடவுள் போசருக்கு தேவையில்லாத கோபத்தை உண்டாக்கிட்டோமோ தோணுது. இதுல பின்னாலபியோட தப்பு எதுவுமே இல்ல. ஏற்கனவே இது எங்களை தாக்கிருக்கு. அதுதான் இப்ப பின்தொடர்ந்து வந்து எங்களை திரும்பவும் தாக்க இங்க வந்திருக்கு. என் நாட்டு மக்களே, தயவு செய்து அமைதி காக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் அதை நான் பிடித்து விடுவேன். அப்பா, அங்க பாருங்க. என்ன தயவு செய்து கீழே விடு. ஹக்கீம், காப்பாத்து. கடல் தண்ணி ஊருக்குள்ள பூந்துருச்சு. காவலாளிகளே, சீக்கிரம் அதை அடைங்க. அப்படிதான், இதை நல்லா பிடிச்சு தள்ளு. அடடி, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அங்க பாருங்கப்பா, அது திடீர்னு படபடக்குது. சீக்கிரமா ஓடி போய் உங்க உயிரை காப்பாத்திக்கங்க. அது கடல் அரக்கன். தேவையில்லாம பொசைடனோட கோபத்துக்கு ஆளாயிட்டோம். அப்பா, அது விழப்போது.
இத பார்த்தா பொசைடன் கடவுளோட ஆயுதம் மாதிரி இருக்குல்ல. பல நூற்றாண்டுகளா மக்கள் இதை தொலைச்சிட்டு தான் தேடிட்டு இருக்காங்க. அவன் அந்த உடைஞ்ச துண்டு அதுல ஒட்ட வைக்கலான்னு மேல ஏறிக்கிட்டு இருக்கும்போது மகாராணி சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. யார் அதோட இன்னொரு முனையை கொண்டு வந்து பொறுத்துறாங்களோ அவங்க அக்வாட்டிக் நகரையே ஆளலாம். அப்ப அங்க பாருங்க, சிந்துபாத் மேலே ஏறிட்டு இருக்கான். யாரையும் கேட்காம அவன் எப்படி அங்க ஏறலாம்? அப்படிதான் சிந்துபாத், இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி அதை ஒட்ட வச்சிரு. அத பாரு, தீபாவளிக்கு பட்டாசு வெடிப்போம்ல, அதை விட இது சூப்பரா இருக்குல்ல. சிந்துபாத், நீ எங்களோட நகரத்தை காப்பாத்திட்ட. அக்வாட்டிகா காப்பாற்றப்பட்டது. அங்க பாருங்கப்பா, பூமியில விரிசல் விழுந்து தண்ணி எல்லாம் கீழே போகுது. அரசே, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட இளவரசி மட்டும்தான். அப்பா, அந்த காவலாளிகளுக்கு என்ன ஆச்சு? நம்மளோட உருவங்கள் நமக்கு கிடைச்சிடுச்சு. அப்படின்னா நம்ம மனுஷங்களா மாறிட்டோம். பொசைடன் கடவுள் கொடுத்த சாபமும் நம்மள விட்டு நீங்கிடுச்சு. காவலாளிகளும் இந்த ஊரும் பழைய நிலைமைக்கு மாறினதுக்கு காரணம் மேல இருக்கே ஏதோ அந்த ஆயுதம் தான். உண்மையிலேயே நான் உனக்கு மனதார நன்றி சொல்றேன். உன்னாலதான் அக்வாட்டிகா காப்பாற்றப்பட்டது. பல வருஷங்களுக்கு அப்புறம் அக்வாட்டிகா நகரத்துக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைச்சது. எங்க பாருப்பா சிந்துபாத், இந்த அக்வாட்டிகா சட்டப்படி நீ தான் இந்த நாட்டோட ராஜாவா ஆகணும். தயவு செஞ்சு இதை மறுக்காத. ரொம்ப சந்தோஷம். என்னோட முதல் கட்டளை என்னன்னா, இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரே தகுதி உள்ளவர் அது நீங்க தான். என்னோட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, கடலுக்கு மேல வாழ்றதுதான். அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்படின்னா நாங்க கொடுக்குற இந்த பரிசு பொருளையாவது நீங்க மறக்காம ஏத்துக்கணும். அது என்னன்னா, நீங்க இந்த நகரத்தை காப்பாத்த கண்டுபிடிச்ச அந்த ஆயுதத்தை தான் உங்களுக்கு பரிசா கொடுக்குறோம். பாத்தியா சிந்துபாத், இந்த ஆயுதம் வைரத்தாலையும் தங்கத்தாலையும் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிந்துபாத்தும் அவனுடைய நண்பர்களும் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சாங்க. அக்வாட்டிகா நகரத்தையே அவங்க மறந்துட்டாங்க. நடந்தத ஒரு கனவாவே அவங்க துறைமுகத்துக்கு வரும்போது அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த அவங்க நண்பர் ஷமீர் அல் கலீத் கிட்ட அப்படி ஒரு நகரத்தை தான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவர் கொடுத்த வரைபடத்தை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டான். ஆனா அப்படி ஒரு நகரம் இருக்கிறது அந்த மாலுமிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம்.